கடினமான ஹார்ட். உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கள நீ எப்படி நடத்துறீங்க? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி நடத்துறீங்க? உங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளை நீ எப்படி நடத்துறீங்க? புருஷனை எப்படி நடத்துறீங்க? பிள்ளைகளை எப்படி நடத்துறீங்க? எந்த ஹார்ட்? உங்கள் ஹார்ட் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு இந்த ஹார்ட்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது இந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அது வேற கோபம். புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பு இருக்கிற இடத்துல தான் தேவனுடைய கிருபை இருக்கும். அது வேற காரியம். ஆனா இன்றைக்கு அந்த நிறைய பேருடைய கடினமான இருதயம், நான் ஒன்று சொல்லட்டா, கடினமான இருதயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டா? புருஷன் எங்க போறான்னு தலைக்கீழ நின்னாலும் ஒய்ஃப்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா 2 பேரும் அந்நிய பாஷையெல்லாம் பேசி பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. அது என்னன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குதுப்பா. ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆவியானவர் பேச மாட்டாரா? வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கிறது இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ண தெரியாது. எனக்கு தெரியாத அப்படின்னு அதை வச்சு வீட்டுக்குள்ள சண்டை வந்துடுது. இன்னைக்கு சண்டை வந்துடுது. ஸ்டோனியா ஹார்ட், அந்த கல்லான இருதயம். அந்த ஸ்டோனியா ஹார்ட்ல விதைய விழுந்தா அதுவும் ட்ரை பண்ணும் விதை முளைக்கிறதுக்கு. ஆனா டக்குன்னு வாடி போயிடும். காரணம் என்ன பார்த்தா, கீழே ரூட் இல்லை, ஃபவுண்டேஷன் இல்லை. நிறைய பேருக்கு ஃபவுண்டேஷன் இல்லாதனாலதான் கட்டடம் கிடுகிடுன்னு ஆடுறது மாதிரி ஆமென் ஆவிக்குரிய வாழ்க்கையில கஷ்டம், நஷ்டம், உபத்திரம், இழப்பு, சஞ்சலம், துன்பம் என்னெல்லாம் இருக்கோ அவைகள் எல்லாவற்றின் நடுவிலே வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லணும்னா உன்னுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த கிரேஸ்ல இருக்கிறவனுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப டேஞ்சர்.